இவங்க ஜைனர்கள் இருக்காங்க. மொத்தத்தில் கிட்டத்தட்ட 70-75% இருக்க போகும்போது அங்கே போய் காட்சி பொருளாக வச்சா, காட்சி பொருளாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆளெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு தான் நான் வரல. அவங்களெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட நேரடியாக நிப்பாட்டுங்க. ஐ எம் ரெடி டு டாக், ஐ வில் டெஸ்ட்ராய் தேம். ஆனால் என்னையே கொண்டு போய் பேப்பரில் இப்போ 1 to 1 பிரத்யேகமாக என்ட்ரி பண்ணிங்கன்னா நான் என்னையை முன்னிலைப்படுத்தி சார் நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் என்னையை பிடிச்சி கெடுப்புறாங்க. அதுக்காக அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். என்னையை பற்றியில் வேணாம். பேச போகும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய மூஞ்சியை அப்படியே மார்ஃபிங் பண்ணி மறிச்சிடுங்க. கம்ப்ளீட்டாக இன்ட்டு போட்டு மறிச்சிட்டு வாய்ஸை மட்டும் போய் கேட்டு சேர்த்தா போதும். தட்ஸ் ஆல். இது கேட்குறேன். இது அவங்க கொடுக்கணுமா இல்லை? சிவதாஸ் மீனாவுக்கு போட்டேன். மிஸ்டர் சிவதாஸ் மீனா அவர் பேரை சொல்லுங்க. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட், யுவர் மை ஜூனியர். அவர் வயசில் ஜூனியர். அவரை நான் கேட்குறேன், அவர் என்ன செஞ்சாருன்னு அதை வாங்கி வச்சுட்டு என்ன செஞ்சார், முன்னாடி சீஃப் மினிஸ்டருக்கே போட்ட மிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு போட போகும்போது 3,50,000 தெய்வ விக்கிரங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு காது முடிக்கிட்டார். இது சாராய சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்லை, எனக்கு வயிற்றில் குத்துனதுனால தான் சார் நான் அவரை குத்துறேன், இல்லாட்டி பேசவே மாட்டேன். அவரை பற்றி இன்னொருத்தங்களை பற்றியே பேசவே மாட்டேன். என்னுடைய தெய்வ விக்கிரங்களுக்கும் கோயிலுக்கும் பாதுகாப்பு இல்லை, அமைதியாக மக்கு மாதிரி உள்ளே இருந்தால் நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த உடலும் உயிரும், என் உயிரும் என் உடலே பகமையில் இருக்க. ஏண்டா முட்டாள், காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு உயிர் சொல்லுது, பாடி உயிரோடு இருக்க. எனக்கு நானே பகைவனாக இருக்கிறேனே, எதுக்கு நான் வாழணும்? ஜெயிலு லைஃப்பெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு. அப்படிங்கும்போது யாரும் எனக்கு எதிரி இல்லை, எல்லாருமே எதிரியும் கூட. எப்போ எங்களுடைய நோக்கங்கள், நான் ஒவ்வொரு நோக்கத்தையும் கேட்டுட்டு தான் வர்றேன். தனிப்பட்ட முறையில் செய்யலை. இவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்து திருச்சி சாப்டருக்கு இவர் ஈஸ் அ சீஃப், 3 டிஸ்ட்ரிக்ட் சீஃபாக கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. நீங்கள் சொன்னீங்களே சார் தலைவர் அப்படின்னு, தலைவர்னா சம்பளம் ஒன்றும் இல்லை சார், பச்சை தண்ணி காலையிலேருந்து எடுக்கலை சார், இவர்கிட்ட டீ எடுக்கலை சார், இன்னும் சாப்பிடலை சார், அப்புறம் என்னுடைய பென்ஷனில் தான் சார் வர்றேன், பெட்ரோல் ஏன் பெட்ரோல் சார், ட்ரஸ்ட்டு எனக்கு இல்லை சார், ஃபோட்டோ காப்பி நீங்கள் போடாதீங்க சார், ஒன்றும் போடாதீங்க, மூஞ்சி அரைச்சிடுங்க சார், கொஞ்சம் கவர்மெண்ட்டில் பேசி லைட்டாக சிலையை வாங்கி கொடுங்க சார், 2000 வாட்டி உங்கள் காலில் விழுகிறேன் சார், அப்படி இல்லாட்டி கேள்வி கேட்குறது உங்களுக்கு யோகியதை இல்லை சார். கமான் சார், உங்களை தான் சார் சொல்கிறேன். ரைட். இப்படி இருக்க போகும்போது அதுக்கடுத்து 1960 ஒரு பேட்ச் எடுக்கிறாங்க. போர் அடிக்கிறேன்னு சார், 1960 ஒரு தெய்வம் சார் விடாதீங்க, இதுக்கே உங்களுக்கு கோபி உங்களை பார்க்க சாரி சார் மன்னிக்கணும், இதுக்கே உங்களுக்கு கோபப்பட்டீங்கன்னா சார் 1961 எடுக்கிறாங்க. அது ஒரு 8 சிலை. அதுக்கு அடுத்தது 1972 எடுக்கிறாங்க. அது 16 தெய்வ விக்கிரங்கள். இவைகள் எல்லாமே காட்சி பொருளாக இருக்குது சார். காட்சி பொருளாக இருந்தால் அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமா? எடுக்கணுங்க. நான் பெட்டிஷன் போட்டேன் யார்கிட்ட, சீஃப் செக்ரட்டரிட்ட. அவர் என்ன பெரிய செக்ரட்டரி, அவர் சிவதாஸ் மீனான்னு பேர் போட்டதுனால அவர் மேல் நம்பிக்கை. ஒருவேளை அப்பா சிவன் பேரை வச்சுருங்க, அவர் அது பயங்கரமான ஆளாக இருக்கார். எனக்கு நான் என் முண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கணும், முருகா ஈஸ்வரா, மற்ற பிரச்சனை கோயில் அது கவர்மெண்ட்டுக்கு வேணாம்ப்பா, எனக்கு பென்ஷன் கொடு. ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கொடுத்தனால 10,000 ரூபாய்க்கு நம்ம நேரம், அதுக்கு ரிட்டையர் ஆன சீஃப் செக்ரட்டரி டிஜிபி வீட்டில் ஒரு வேலைக்காரனை கொடு. வேலைக்காரனை சாவுன்றேன். நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவனுக்கு பென்ஷன் கொடுத்து தொலையுது இல்லை. பென்ஷன் யாரோட பணம்? இவங்களோட பணம் தானே. ஸ்விக்கி பாவம் பரிதாபம் ஆட்டோக்காரங்க அவங்களோட காசில் தானே வருது. 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே செத்து போனவனுக்குலாம், ஏதோ மருந்து குடிச்சிச்சா, அவனுக்குலாம் யாரோட காசு? ஸோ ஓகே, இப்போ இந்த 35 தெய்வங்களும் கொடுத்து அவர் இல்லை. இப்போ பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கு ஹைகோர்ட்டு போவோம். அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு வாழ்க்கையில் போனால் இது நாடா காடா? ஹைகோர்ட்டு தான் தீர்வா? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் தீர்வா? அரசாங்கம் கிடையாது. என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த மண்ணாங்கட்டிக்கு இருக்கிறோன்னு பதில் சொல்லணும்ல. ஒன்றும் சொல்கிறது தெரிஞ்சு. இது என்னது, நம்ம பழனியில் முருகை ஏற்பாடு எல்லாம் ஜெயிலுக்கு போகிறது ரெடி ஆகணும். அந்த கோயிலில் எல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணானோ எல்லாம் ஜெயிலுக்கு போவான். பர்சனல் நாலேஜ் எனக்கு இருக்கும், அது இருந்தது. விசாரிக்கும் போது எல்லாம் முருகன் பேர்லேயே வந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர்லாம் கையெடுத்து கொண்டு என்னை சஸ்பெண்ட் கூட பண்ணுங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் ஓடினவங்களாம் இருக்காது. கடைசியில் நான் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த கேஸ்லாம் அப்படியே தூங்குது. இதுக்கெல்லாம் செய்யாமல் இப்போ போக அடுத்த கேள்வி, அந்த கோயிலை நான் சொல்கிறேன் இல்லையா, திருவெண்காட்டு உடையார் கோயில், அது 650க்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் சொல்கிறேன் இல்லையா. 1070 அது பேர் மாறுது. என்ன பேராக மாறுது? சான்ஸ்கிரிட்டைஸ்டு நேம் மாறுது. சான்ஸ்கிரிட்டைஸ்னு தெரியுமா உங்களுக்கு? சான்ஸ்கிரிட்னா வடமொழி சொல், வேதியர்களோட மொழி, பிராமணர்களுடைய மொழி, அவங்களுடைய மொழியில் அது மாறப்படுது. அப்போ முதலாம் குலோத்துங்க சோழ தேவர் இருக்கார். நான் சொல்ல போகும்போது எல்லோரும் சொல்லுவீங்க, என்னடா தேவர் தான் சார் எழுதியிருக்கு, கல்வெட்டில் எழுதியிருக்கு சார், அதில் ஒன்றும் இல்லை சார், அது என்னவே இருந்து போகுது சார், உங்களுக்கு தமிழை சார். ஆனால் கண்டிப்பாக அந்த தேவர் ஜாதி இங்கே இருக்கான்னு போய் பார்த்தேன், எங்கள் யூகோஸ்லேவியாக்கெல்லாம் போய் பார்த்தேன், அங்கே இல்லைன்ட்டாங்க. நல்லா கேட்டுப்பட்டேன். சைனாவில் எங்கேயாவது தேவர் இருக்கான்னு கேட்டேன், அப்படிலாம் யாருமே இல்லை சார் அப்படின்ட்டாங்க. ஜப்பானில் கேட்டேன், அப்படிலாம் இல்லை, சவுத்தில் மட்டும்தான் இருக்காங்க, சவுத்தில் மட்டும்தான் இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஒரு ஆள் பேர் இல்லாமல் வரிசையாக எல்லாரும் பேர். அதுக்காக நான் சொல்ல வரேன். விஜயாலய சோழ தேவர், அவர் புள்ள ஆதித்ய தேவர், அவருடைய புள்ளிய ராஜ ஆதித்ய, அவன் தான் செத்தவன். தக்கோலத்தில் முதல் 6 விஜயாலய சோழ முதல் பேரனே சண்டையில் இழப்பாங்க.
சோழர்கள் பெரிய ஆளு, ரத்தத்தில் குத்தி சாவன் பேரனை. அதுக்கடுத்து கந்தராதித்தன் ஒரு ஊருக்கு பக்கத்தில் போயிருப்பீங்க, திருமலவாடி பக்கத்தில், அதெல்லாம் அவருடைய பேர். செம்பியன் மாதவேலோட வீட்டுக்கார். இப்படியே வரிசையாக வருது. அதுக்காக நான் சொல்கிறேன், அதனால் தவறாக எடுக்கக்கூடாது, கூடாது. உங்களை கேட்டுக்கிறேன், ஆன் ரெக்கார்ட், ஆத்தென்டிக் பர்டிகுலர். ஐ எம் நாட் ஹிஸ்டாரியன் கிடையாது. தமிழ் தான் பெருசு அப்படின்னு பேசுறது இல்லை, சான்ஸ்கிரிட் சின்னது பேசுறதுக்கு ஆள் இல்லை. இதை சொல்கிறேன். இப்படி இருக்க போகும்போது இந்த தெய்வ விக்கிரகங்களை என்ன செய்கிறாங்க சார் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது என்ன ஆகும்னா, இதுகளை நம்ம திருப்பிக்க கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும்? கோயிலுக்கே கொண்டாந்து வைக்கணும். கோயில் தான் அவங்க உரிமையாளர்கள், கோயில் தான் உண்மையான உரிமையாளர். எப்படின்னா, அந்த சிலையை செஞ்சவன் பேரே வருது. கோலக்கவன் அப்படின்னு ஒரு சிலை, அமலன் செய்யவாயார் அப்படின்னு ஒரு சிலை. அவங்கெல்லாம் சிலை செய்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் பர்மிஷன் வாங்கி அவங்களே செய்கிறாங்க. ஒவ்வொரு சிலையும் செஞ்சவங்களுடைய பேர் இருக்குது. அரசாங்கம் அவன் ராஜராஜ சோழன் காலத்தில் அவங்க பின்னோட சக்ஸஸர்கள் தான் அந்த கோயிலில் எல்லா சிலையும் செஞ்சவங்களே. 35 சிலையும் செஞ்சவங்க அவங்க தான் ரெக்கார்டு இருக்குது. ரெக்கார்டுனா வளர்ச்சி ரெக்கார்டை கொடுக்குறேன். கல்வெட்டு ரெக்கார்டு வளர்ச்சி கொடுக்குறேன். ஓவர்வெல்மிங் மெட்டீரியல் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ ஒரு ஜட்ஜி உட்காந்துக்கிட்டு வேணும்னே அட்டூழியம் பண்ணால் ஆட்டிக்கிட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜு வேணும்னே அட்டூழி அப்படிலாம் இருக்காங்க, இல்லைன்னா கிடையாது, எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் நேர்மையெல்லாம் இல்லை, எல்லாரும் நேர்மை பட்டெல்லாம் கொடுக்க முடியாது. மன ரீதியில் வேறு இடத்துல எங்களுக்கு கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க மாற்றி எழுதுனா கூட எழுத முடியாது, நேராக கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு அடித்து வாங்கிட்டு வந்துடுவோம். மாற்றுக்கருத்தில் ஸ்ட்ரக்சரோடு வாங்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட உண்மைகள்லாம் இதில் இருக்குது. யார் கொடுத்தாங்கன்னு இருக்காது, சாரி சார், யார் கொடுத்தாங்கன்னு இருக்க, பேர் இருக்குது, வருடம் இருக்குது. அப்போ எல்லாம் போட்டு என்கிட்ட அந்த அப்ளிகேஷனை கொடுக்க போகிறோம், இவங்க மூலமாக அது கொடுக்க போகிறோம், வருது. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது சார், ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போராட வேண்டிய, ஒவ்வொன்றுக்கும் ஹைகோர்ட்டு போகணும். இது ஒரு நல்ல ஒரு வழி இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்னு அடுத்த வார்த்தை, இது பாலிட்டிக்ஸ் போகிறேன்னு நினைக்காது. யார் எனக்கு உதவி பண்ணுறா, யார் இவங்களுக்கு உதவி பண்ணுறா? கோயிலை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எனக்கு வருமா? கோயிலை விட்டு வெளியே போனால் சும்மா எப்படி, கோயிலை விட்டு எழுந்திரிச்சு நான் வெளியே போகிறேன் அப்படி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வெளியே போகிறேன்னா யாரை ஏமாத்துற வேலை? அந்த வேலையை வச்சுக்கூடாது. சட்டத்தை காலி பண்ணணும். கிமான், யாரை சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? யாரை சொல்கிறேன்? கிமான், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கோயிலை விட்டு சிம்பிளாக யூ கேனாட் கோ. அது பொதுமக்கள்கிட்ட அரசியல்வாதி பேச்சில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அரசியல்வாதி பேசுவார், அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு காண போயிடுவார். வேறு சூழ்நிலை கூட நடக்கலாம். பட் கூட இருக்கிற மெம்பர்லாம் அதில் உண்டா? இப்போ அவங்களாம் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? புரியல நான் சொல்கிறது. அப்போ வந்துட்டா கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு டைவடிக்க கூடாது. மேலேருந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க படிப்படியாக நான் போவேன்னா சாரே கிடையாது. கோயிலை விட்டு படிப்படியாக போகிறதுக்கு சாரே கிடையாது கோயில். இல்லை கண்டிப்பாக உடனே போடும், ஒரே கையெழுத்து. சாரா கட்டில் உங்களால் போக முடியாது. காரணம் எக்கச்சக்கமான இல்லீகல் வருமானம்னா செத்து சுண்ணாம்பாயிடுவீங்க. கோடிக்கணக்கில் வருமானம், பிரித்து எடுக்கக்கூடிய லெவலில் வருமானம். பணத்தில் தான் படுக்கணுன்ற, பாத்ரூமில் பணம், நோ உதகுழியில், மார்ச்சுவாரியில் எங்கே இருக்குது பணம், அறையில் பணத்தை வச்சுருந்தாங்க. தெரியாது உங்களுக்கு? என்ன சார் அமைதியாக இருக்கிறீங்கம்மா? போன அறையில் பணம், 18 கோடி ரூபா எம்பி சீட் அவருக்கு. என்ன காரணம்? போன அறையில் எவ்வளோ பெரிய ஆள் வச்சுருக்காரு, எவ்வளோ பெரிய கெட்டிக்காரு இருக்காரு. அப்போ சார் நக்கலுக்கு பேசுகிறது தான் வயிறு. எனக்கு இடிக்கிறா உன்னை இடிக்கிறேன்னா, என்னை இடிக்கிறேன்னா விலகிடுவேன். காலில் கூட நாளைக்கே கவர்மெண்ட் சட்டத்தை ரிப்பீல் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடாக கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் போடுவாங்க. எனக்கு வேண்டியது வேலை நடக்கணும். ஓகேமா? என்னுடைய தெய்வ விக்கிரகங்களை காட்சி பொருளாக வச்சு கேவலப்படுத்தாது, அநியாயப்படுத்து. எவ்வளோ நாள் சும்மா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லா விக்கிரகங்களுமே கோயிலுக்கு சார், விக்கிரகம்னு சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிடுங்க சார். விக்கிரகங்கிறது வடமொழிச்சொல். தமிழில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் வடமொழிச்சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. திருமேனின்னு சொல்லுங்கள், சிலைன்னு சொல்லாதீங்க சார். என்ன பிரச்சனை? அரசியல்வாதிகள் செத்து போனாங்களோ அந்த காலத்தில், செத்து போயிருக்கணும் அவன் சொல்லுங்கள் சார். அவனுக்கு வச்சா சிலை, எங்கள் அப்பாவுக்கு வச்சா சிலை, ஆனால் தெய்வத்துக்கு வச்சா திருமணி சொல்லுங்கள் சார். இருக்கு சார். ஒன்றும் மொத்தம் எவ்வளோ சிலைகள் இருந்தது, எவ்வளோ சிலைகள் திருடு போச்சு? உங்கள் ஜமாத்துக்கு வந்துட்டீங்க. இந்த கேள்வியெல்லாம் நிறையா வாட்டி கேட்டுக்கிட்டே தான் இருங்க சார். ஒரு ஆள் கேட்கும்போது டிசிப்ளின் சார். நான் காலையில் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், கோச்சுக்கிடாமல் பதில் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிலைகள் சார் அதெல்லாம் விட்டுடுங்க. அவர் இப்போ நேற்றுக்கு ஒரு போலீஸ் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் ஸ்டாலின் பேசியிருக்காரு இல்லையா? போலீஸ் பட்ஜெட் வந்திருக்கா இல்லையா பாலிசி நோட்டில்? அதை பார்க்க போகும்போது சார் ரொம்ப சங்கட்டெல்லாம் படலை, அவமானமாக இருந்தது. என்ன எப்போ எனக்கு அவங்க மேலே நம்பிக்கைலாம் போயிடுச்சு. அதை ஆப்போசிஷனை கேட்டுக்கிட்டு உயிரோடு உட்காந்துருக்காங்க பாரு, செத்த பூனைகள் மாதிரி. எப்படின்னா என்னை கேட்க வேணாமா? இப்படி தான் சொல்கிறாங்க.
நீ என்ன பண்ணுற? நான் இங்கே ஏற்கனவே வேலை பார்த்தேன், சும்மா இருக்கு, இந்த நாட்டில் இருக்கேன், டாக்ஸ் கட்டுறேன். நீ எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லியா, என்ன சொல்லணுமா இல்லையா? நான் சொல்லுவேனா இல்லையா? மறைக்க மாட்டேன். அப்போ அங்கே போய் ரைஸ் பண்ணலாம், எல்லாரும் ரைஸ் பண்ணணும். ஒரு ஆள் கூட கேட்கல, அமைதியாக வந்துட்டாங்க. இவங்க அவங்கள கூட சொல்லுது, அவங்க இவரை சொல்லுறது குயிட் ப்ரோக்கோன்னு என்ன? நீ அதை கேட்பேன், நான் இதை கேட்பேன், 5 வருஷத்துக்கு ஓட்டு நான் வருவேன், என் மேலே ஒரே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் மட்டும் அக்யூஸ்டாக போட்டுறாரு, நான் இத்தனை கோடி உனக்கு பணம் தரேன். என்ன எக்ஸ்சேஞ்ச் குயிட் ப்ரோக்கோ? இப்படி போட்டுக்க, அப்படி போட்டுக்க. மொத்தத்தில் மொட்டை யார்? பப்ளிக்கை மொட்டையடின்றேன் நான், பப்ளிக்கை மொட்டையடின்றேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. எங்களை மொட்டையடிக்கா சாமி. இது வர்றேன், காரில் வந்துக்கிட்டு இருக்கேன், செருப்பு இல்லாமல் பயங்கரமான ஹீட்டில் ஊற்றுறேன். வர்றாரு, காக்கி உடையில் வர்றாரு, பின்னாடி பேக்கு, செருப்பு இல்லை, கீழே இறங்கினா நிற்க முடியாது. டிரைவர் சாட்சி. வண்டி 150 போகுது, அடித்து பிரிச்சுட்டு திருப்பி வர்றேன். இங்கே போகிற வந்து காரை விட்டு இறங்கி கதவை ஓப்பன் பண்ணி அவன் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி கும்பிட்ட பிறமை என்னை இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைண்ணா, தலையை தான் ஆசை. சாப்பாடு எதுவும் கொடுத்தா தப்பாக எடுத்துக்கலன்னா நான் கொடுக்கலாமா அப்படின்னா ஆமான்னு சொல்லலை. அமைதியாக தான் இருந்தார். செருப்பு இல்லாமல் இருக்கிறிய, ஒரு செருப்பு தர்றேன் வேண்டான்னார். தயவுசெய்து வச்சுக்கிட்டு அந்த செருப்பை கொடுத்தேன், வாங்கினேன். தண்ணி பாட்டில், புது பாட்டில் அதை கொடுத்தேன், வாங்கிக்கிட்டார். 200 ரூபா கொடுத்தேன், சாப்பிட்டுக்கிட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை வாங்கிக்கிட்டு நடந்துட்டார். அடுத்து எத்தனை நாளாக சாப்பிடலைன்னா 3 நாள் சாப்பிடலை. ஏன் சாப்பிடலை? மேலே கொடுத்தா தான் அப்படிங்கிற வாயில் சொல்கிறேன். இப்போ இந்த சாப்பிட்டு எப்போ? 2வது வந்தால் தான் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட உரியர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுகளோட பேச்சு இருக்கும்போது மார்ச் வாரியில் 18 கோடி ரூபா. இது நாடா காடா? தமிழகங்கிறத எடுத்து தமிழ் மார்ச் வாரின்னு போட்டுற வேண்டியதானே. டக்கு 2000 ரூபா டெமோக்ரட்சி. இது ஓட்டை போட்டு கோயிலை இடிக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, சிரிச்சிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் இதே மாதிரி இது மாதிரி சாமியார் ஒருத்தர் உட்காந்துருக்கான் உயிரோட, யாருன்னே தெரியல. அவன் சிரிச்சுக்கிறான். இந்த 35 சிலைகளை வந்து மீட்கிறது சம்மந்தமாக வழக்கு தொடுத்தாச்சா இல்லை வழக்கு தொடுத்த? சார் கவர்மெண்ட் கொடுத்துட்டேன் சார். கவர்மெண்ட் கொடுத்தோம்னா கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கேட்பீங்களா? கவர்மெண்ட் செத்த பூனை சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். செத்த பூனை சொல்லுங்கள் சார். செத்த பூனையாக கிடக்குது சார். பூனை செத்து போடுற மாதிரி இருக்குது, ஆனால் உயிரோடு இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ லைட்டாக அப்படி செத்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்ன சார் செய்யணும்? நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். புரியலையா? அதை தானே நான் கேட்குறேன். ஒன்றுமே செய்ய மாட்டேன்னா பிறகு எதுக்கு இருக்கு? நான் ஓட்டு போட்டிருக்கேனே. 2,05,000 சாரி நான் சொன்னேன்னா சார், நீதிமன்றத்துக்கு போகிறேன் சார். நல்ல கேள்வி சார். எத்தனை வாட்டி சார் நீதிமன்றத்துக்கு போயிட்டு? இல்லை சார், நான் ஒன்றையும் கேட்குறேன். இது நாடா காடா? என்ன நீதி? இதுதான் வேலையா உங்களுக்கு? உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணுறீங்க, அவன் செய்ய மாட்டேங்கிறான். சார் நாடாமல் இருக்கிறதுக்கா சார்? நாடாமையாக இருக்க போகிறேன். அதுதான் சொன்னேன். அங்கே போனாலும் கதை என்ன ஆகுது? அங்கே என்ன நீதிமன்றம் நாண்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பின்னாடி? எக்கச்சக்கமாக எல்லாம் கேஸை போட்டு ஆர்டர் வாங்க வேண்டியது. ஒரு ஆளும் அந்த ஆர்டரை மதிக்கிறதே கிடையாது. ஒன்றும் வந்த பாடு கிடையாது. பேர் தான் டிவியில் அங்கே சத்தம் போட்டால், ஜட்ஜி சத்தம் போட்டால் வரும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் சத்தம் போட்டதெல்லாம் வராது. என்ன எங்கே போகிறது? அது எதுக்கு சார் அவங்கள போய் குறை சொல்லணும்? ஏன் குறை சொல்கிறீங்க? என்ன காரணம்? அவங்களுக்கு பாவம் போகிறான். அதனால சார் அதுக்கு வேண்டிய பதிலை நான் சொல்லிடுறேன் சார். அவங்கள பற்றி குறைய சொல்லிடுறேன். தமிழகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏதாவது மாறப்போகுதா? பொதுமக்களுக்கு, அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாரும் ஏதாவது அந்த பதில் எது இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லாதனால எதுக்கு சார் அது விவாதம் பண்ணணும்? பாவம். அப்புறம் நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் சார். மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லுங்கள் சார். கேஸை போட்டுருவாங்க, மேலே உள்ள பிடிச்சி வச்சுருவாங்க சார். வந்துட்டேன். இல்லை, கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். தனிப்பட்ட ஒரு என்டையெல்லாம் விட்டுடுங்க. அவரை நான் ஏற்கனவே சார்ட்ட சொல்லி கூப்பிட விட்டேன். யாரோ ஒரு ஆள் சார், அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. தெய்வ சத்தியம் 3 பேரை பார்க்குறேன். ஒரு ஆளை கொஞ்சம் நேரம் டிவியில் வர்றார், யூடியூப்பில் வர்றார். அவர் என்ன சொல்கிறார் சார்? அவர் பேர் எல்லாம் அன்பே சேதுவா ஏதோ ஒரு சேனல். அந்த சேனலில் ஒவ்வொரு கோயிலாக காட்டுறாரு. இடிஞ்சு தொங்குது, லிங்கம் ரோட்டில் கிடக்குது சார். திருமுக்களுக்கு கூட்டி போங்க. கேவலம் சார். இதை பேசுனீங்கன்னா நாரை அடிச்சுடுவேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 150 கோயில் இருக்குது, தொங்கி விழுகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் புறநம்பிக்கை சொல்லி இந்த கோயிலோட இதெல்லாம் ஸ்டேட் ஆர்கியாலஜியில் கொடுக்கறத விட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த அறநிலையத்துறை என்ன செய்கிறாங்க? அதில் எக்கச்சக்கமான கோடி சார்.
பின்னாடி ஸோ கோடிக்கணக்கான பணம் இருக்குது. மிஸ்டர் ஸ்டாலின் தானே சார் பேர் சொன்னீங்க யாரோ, அவர் கையில் சிஎம் ஃபண்ட் இருக்குது, சிஎம்மோட ஃபண்ட் இருக்குது. கவர்மெண்ட் கிராண்டெல்லாம் விட்டுருங்க, அவர் ஃபண்டில் மட்டும் 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க டொனேஷன். அவர் பணம் இல்லை, டிஎம்கே பார்ட்டி பணம் இல்லை, அவருடைய ஃபாதர் மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த ஃபண்டெல்லாம் கிடையாது, ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம்லாம் கிடையாது. எல்லாம் ப்ரைவேட் ஆள் கொடுத்துருக்க பணம் 100 கோடி போட்டு இல்லாமல் ஒரு தனி ஒரு பிஸ்னஸ் மேன் 3 கோடி 40 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் கொடுத்த பணம் ஒரு பணம். அதுக்கடுத்து டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் 8.93 கோடி. அப்புறம் டெம்பிள் டெவலப்மெண்ட் ரெனோவேஷன் ஃபண்டு அது ஒரு 8.9 கோடி. அப்புறம் சிஎம் ஃபண்டு ஃபார் டெவலப்மெண்ட் அது 9 கோடியே 83 ஃபண்டு, 9 கோடியே 83 லட்சம் இப்படின்னு சொல்லி ஒரு. அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஆதி திராவிடர்கள் கோயிலை கட்டணுமா, இதெல்லாம் என்ன, அதை போட்டு அதுக்கு ஒரு 25 கோடி. அப்புறம் வில்லேஜ் கோயில் ஒன்று இருக்கான், அவங்களே பிரிக்கிறாங்க ரெண்டா, அதுக்கு ஒரு 25 கோடி பழனியிலேருந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான ஃபண்டு எக்கச்சக்கமாக இருக்குது. கோயில்கள் தொங்கி தொங்கி உடஞ்சி தொங்குது, போய் ரத்த கண்ணீர் விடுறோம். ஆனால் அதோட விளைவு தான் சார் இவங்களெல்லாம் சேர்க்குறேன். சத்து பத்தலை எனக்கு, அதோட விளைவு எப்படியாவது முயற்சி பண்ணி. அப்போ இன்னொன்று பொய் சொல்ல விரும்பலை, நான் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ஃபேக் பண்ணுறவன் கிடையாது. ஃபேக்குன்னு என்ன, போலி ஆக்கிறவன் கிடையாது. இன்னொரு என்ன தெரியுமா, இது இல்லைன்னா என்ன செய்யணும். இப்போ சார் கேட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு போய் இங்கே நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே போன ஆர்டர் எவ்வளோ இருக்குது தெரியுமா, 150 ஆர்டர் இருக்குது. இருங்க 150 ஆர்டர் இருக்குது, என்னாச்சு 150 ஆர்டர் வாங்கி என்ன பிரயோஜனம், எல்லாருமே போராடிட்டு அடுத்த கேள்வி. நான் அந்த கேள்வி நான் கேட்க, நீதிமன்றம் ஆர்டர் போடுது, செயல்படுத்த மாட்டேது கவர்மெண்ட். இப்போ தான் கேட்குறேன், நீங்கள் நம்புறீங்களா நம்புறீங்க, மாட்டிக்கிட்டீங்களா, இருங்க மாட்டிக்கிட்டா இல்லையா, இப்போ இருங்க நீதிமன்றம் ஆர்டர் போட்டுருச்சு, சரி சார், நீதிமன்றத்தை அரசாங்கம் செயல்படுத்த மாட்டேங்குது. இப்போ நீதிமன்றத்தை நம்புறீங்களா நம்பலையா, மாட்டிக்கிட்டீங்களா, கடைசியாக நம்ம நீதிமன்றத்தை நம்பல சார். நம்ப என்ன கேட்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்லணும். உங்களை சார் அப்படி அவங்க சார் இருக்குது சார், சார் அவங்க தான் சார், அவங்க இல்லைன்னா சார் நீதிமன்றம் வேண்டாமா இல்லையான்னு சொல்லலாம் சார். அது பயனுள்ளதா இல்லையே, பயனுள்ளதாக வரமாட்டேங்குது சார். சார் அறநிலைத்துறைக்கே நீங்கள் போகக்கூடாது. அந்த அறநிலைத்துறை ஆட்டி படைக்கக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் அந்த கமிஷனரை சர்வாதிகாரி ஆகி வச்சிருக்கு. சர்வாதிகாரி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார். அறநிலைத்துறையோட கமிஷனர் யார், சர்வாதிகாரியோட பவர். கையெழுத்து போட்டால் நல்லா கவனிங்க சார். ஒரு கோயிலுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு 13 ரூபா 69 பைசா. இப்போ கேளுங்க சார், நம்புறீங்களான்னு உங்களை நான் கேட்குறேன் சார். இருங்க கோச்சுக்காது. ஒரு கோயிலோட வருமானம் எவ்வளோ சார் சொல்லுங்கள், 13 ரூபா சார், சொல்லவே மாட்டேங்கிறார். 13 ரூபா 69 சொல்லுங்கள் சார், 69 பைசா. அதில் அந்த கோயிலில் குட்டிக்கலாட்டம் நடக்குமா நடக்காதா, வருமானமே 13 ரூபா தான். எண்ணெய் போடணும், விளக்கு போடணும், விளக்கில் எண்ணெயில் திரியை கொளுத்ததுக்கு நெருப்பட்டை கொளுத்ததுக்கு ஒரு ஆள், அவங்களுக்கு சம்பளம், மணி அடிக்கிறது, இதெல்லாம் போது 13 ரூபா 69 பைசா. இது ரெக்கார்டடாக சொல்கிறேன். அந்த கோயிலில் முறைகேடு நடக்குமா நடக்காதா சொல்லுங்கள் சார், நடக்குமா சார்? இதான திரும்பி சீதைக்கிறாம முதல்ல அந்த கோயிலில் வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்படி 13 ரூபாய் எப்படி வரும் சார், 13 ரூபாய் எப்படி வருமானங்கள் என்ன சார், இல்லை 13 ரூபாய் முறைகேடு நடக்குமா இருக்காது இல்லையா. டீய விலையே 14 ரூபா தானே ரைட்டுன்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷத்தை வச்சிருக்கீங்க, எப்படி இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி கேட்டீங்கன்னா நல்லது தான், ஆனால் சார் அப்படின்னு சார் 13 ரூபா வருமானம் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் எப்படி சார் குற்றம் பண்ணுவீங்க? டீ கூட உங்களால் குடிக்க முடியாதே சார், 13 ரூபா 69 டீ நீங்கள் சர்வே பண்ண முடியாது, உள்தனிமன் உங்களால் வாங்க முடியாது, பென்சில் வாங்க முடியாது, பேனா வாங்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த 13 ரூபா வச்சு நீங்கள் எப்படி முறைகேடு செய்வீங்க? வேறு தப்பு பண்ணுவீங்க, அது வேறு. இந்த 13 ரூபா பண்ண முடியாதுல்ல. அப்படின்னா அந்த 13 ரூபா கோயிலை நீங்கள் எப்படி எடுத்தீங்க? அப்படி இப்போ தெரியுதா உங்களுக்கு? அந்த 13 ரூபா கோயிலை அறநிலையத்தில் எத்தனை கோயில் எடுத்திருக்கு? எவ்வளோ? ஒருத்தர் சொல்கிறார் இன்னும் எக்ஸாக்டாக, அவர் தான் ஸ்ரீரங்கம், யார் ரங்கநாதர், அவர் மேலே எவ்வளோ பிடிச்சி உள்ளத்துக்கு போடுறது ரெடியாக இருக்கிறாங்க, பை கேஸை போட்டு ஏதாவது ஒரு கேஸை போட்டு போடுவார். ஆனால் எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்லிடுறேன் சார், 34,119 கோயில் எடுத்திருக்காங்க சார். நான் கட்சி இல்லை, என்னை கொதருங்க, ஆனால் நியாயமான பிரச்சனை சார். 34,119 கோயிலுக்கு வருமானம், வருட வருமானம், நாள் வருமானம் 14 ரூபாலேருந்து 27 ரூபா. காலரப்புடி என்னைய காலரப்புடி தப்பு. அந்த கோயிலை எடுத்தால் அர்ச்சகர் இருப்பாங்களா, இருக்கவங்க ஓடிடுவாங்க. அர்ச்சகருக்கு மாத கூலி எவ்வளோனா 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டில். ஏன் உன் டிரைவருக்கு கூட, சிஎம் டிரைவருக்கு, மினிஸ்டர் டிரைவருக்கு கூட, உன் டிரைவருக்கு கூடியா 1000 ரூபா குடியா நீ? சரியான
12,000 சொச்சம் கோயிலில் 10,000 கோயில் மிச்சம் 2,000 அர்ச்சகர் அந்த 1,000 ரூபா இல்லாமல் எங்கே போவா? சிலையை விற்பாங்களா? இல்லை அவங்க சாராய கடை வச்சுருக்காங்களா? ஏ பார்ட்டி சாராய ஓனர், பி பார்ட்டி சாராய ஓனர், பழைய ஆள் சாராய ட்ரேடர் அவங்க. ஆக்சுவலாக நாட்டு சாராயை விற்றவன் நான் இருக்கும்போது அடிப்பேன். நாட்டு சாராய அடியை போட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ கவர்மெண்ட்டே இருக்கு, யாரை போய் அடிக்க? சிஎம் போய் அடிக்க முடியுமா? இப்போ சாராய ஓனர் அவங்க, இவங்க ஒரு ஓனர், அவங்க ஒரு ஓனர், மாறி ஓனர். எது இருந்தாலும் 10 லட்ச ரூபா கொடுப்போம், செத்து போயிட்டாங்க. இங்கே எனக்கு பிரச்சனை என்னன்னா தெய்வ விக்கிரகங்கள் இருக்காது. ரைட் சார். அப்புறம் சார் அடிக்கிற 2 பேரும் நான் கேட்க உங்களுக்கு கிடையாது சார். அப்புறம் நல்லா பேசுகிறார் சார். உங்களுக்கு சார் நீங்கள் டிவி, உங்கள் டிவி சார். சார் கேளுங்க சார், முன்னாடி வாங்க சார். இருங்க சார் கோச்சிக்கிறாங்க. திருமேனியை பற்றி சொன்னீங்க. கோயிலோட இடங்கள்லாம் இந்த பல்லாயிரக்கணக்கான, அதாவது 1000 கோடிக்கு மேலே இருக்கிற இடங்கள்லாம் இருக்கு. 1000 கோடிக்குன்னா ரூபாயா சார்? ஆமாம், 1000 கோடிக்கு மேலே என்ன சொல்லணும் சொல்லுங்க சார். அதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை? ரைட். இப்போ சார் நல்லா நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கு, செயல்படலை சார். ஒரே ஒரு வார்த்தை கொஞ்சம் கூச்சப்படுவார். பக்கத்தில் என்ன சைட்டில் லைட்டாக ஒரு 3வது ஆள் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க, ஒல்லியாக ஒரு ஆள் நிற்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் சொல்லுவா, கெட்ட பேர் சொல்லுவா. நான் இவருக்கு 100% டிக் கொடுப்பேன். என்னை பொறுத்தவரை சொந்த சம்பளத்தில் என்னைக்கு அவர் அடித்து காலி பண்ணுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, ஆனால் அது நடக்கும். அப்படிப்பட்ட உழைப்பாளி ஓடுறார். நான் நம்புகிறேன் அவரை. இவரே கோயிலேருந்து எதுவும் எடுக்க மாட்டார், இதை வச்சு எதுவும் சம்பாதிக்க மாட்டார். நான் ஐ பிலீவ் இட். அவர் ஏமாத்தினா ஆண்டவனுக்கு தான் பதில் சொல்லணும். ஆனால் இருங்க, கேஸை போட்டார். இவர் போட்ட கேஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் நெட் ரிசல்ட் ஒன்றுமே நடக்கலை சார். அப்படின்னா சார் நான் போட்ட கேஸே வரலையே சார், எங்கே போடுவீங்க? அப்புறம் அப்படி பேச முடியாது. அது நீங்கள், நான் நம்பலை சார், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜசேகர் நம்ப மாட்டேங்கிறாரு. எந்த டிவின்னு தெரியல. பதில் நான் முழுக்க நீதிமன்றத்தை நம்புகிறேன், சுப்ரீம் கோர்ட்டை நம்புகிறேன். ஆனால் வேலை நடக்க மாட்டேங்குது. நீங்கள் தான் பார்த்து சொல்லிக்கிட்டு, நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் நம்பினீங்கன்னா நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பலைன்னா நம்பலை. நீங்கள் இவ்வளோ துறையில் இருந்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு நீங்கள் கூலியாக வாங்கிட்டு இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நெட் ரிசல்ட் கிடையாது, 0. இருங்க சார், இருங்க. நெட் ரிசல்ட் 0. நெட் ரிசல்ட் சார். இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி கோயிலுக்கு போவேன், இது நீதிமன்றத்துக்கு போவேன். இதான் வேலையா? அப்போ என்ன செய்யணும்னா கவர்மெண்ட்டு அந்த HRNC ஆக்டை காலி பண்ணிட்டு இவருக்கு வேலையே இல்லை. ஆக்டை காலி பண்ணிட்டோம். யார் ஆக்டை காலி பண்ணுறாங்க? மாற்றம் நடக்கணும். மாற்றம் நடக்கிறதா இருந்தால் யார் காலி பண்ணுவான்? காலி பண்ணுறவனுடைய யோகிதா, வாக்கு, நாக்கு என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் என்ன? இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாற்றி விட்டுட்டா போச்சு. ஒரு ஆள் கூட இந்த கேஸுக்கு என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. ஏபி வரமாட்டேங்குது, BCD எல்லாம் வரமாட்டேங்குது. சாராயத்துக்கு தான் எல்லாரும் போகிறாங்க. 50 பேர் அதுக்கு தான் போகிறாங்க. கோயிலுக்குன்னு வரும்போது வரமாட்டேங்கிறாங்க, பயந்து நடுங்கிறாங்க. வர்றதா இருந்தால் உட்காந்து பேச சொல்லுங்க, நான் வர்றேன். ஆனால் டிவிக்கு வரமாட்டேன், பொது மேடைக்கு வரமாட்டேன். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அவன் கேட்கணும். ரைட் சார். அது நல்ல கேள்வி சார். நான் பதில் சொல்லிடுறேனே. இதுக்கு பதில் சொன்னால் என்னைய முன்னெடுத்து பண்ணி தானே கேட்குறீங்க. அது என்ன, நானும் பெரிய ஆள் மாதிரியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்கள் யார் ஆடுற ஓட்டு சா மாணிக்கிறேன் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கிச்சு ஒரே ஆளுக்கு ஓட்டு போட இல்லையே. நீங்கள் சிலை கடத்தல் தரப்புக்கு சேர்ந்த பிறகு வெளிநாட்டில் சிலைகள் இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் லைட் ஐஸ் வச்சுட்டார் சார். இப்போ மக்கள் நல்லா ஐஸ் வச்சுட்டார் சார். எனக்கு சரி 10 ஆண்டுகள் இருந்துருக்கீங்க. அதுக்கு என்னன்னா எத்தனை சிலைகள் நம்ம நாட்டு சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு, எத்தனை சிலைகள் மீட்கப்பட்டிருக்கீங்க சொல்லவா சார்? நல்ல கேள்வி சார், சொல்லிடவா சார்? சத்தியம் சார், நியாயமான கேள்வி சார். இவர் யாருன்னு நான் கேட்கல, உங்கள் பேரை கேட்டது மன்னிப்பு கேட்குறேன், சும்மா ஜாலியாக கேட்டேன் சார். சத்தியம் மொத்தத்தில் சார் 2012 அதில் 26, 22 எழுதிக்கிடுங்க. அப்போ 2622 தெய்வ விக்கிரகங்கள் களவு போயிருக்கு. எங்கேருந்து? இல்லை சார், இல்லை, மொத்தத்தில் இந்தியாவிலேருந்து மொத்தத்தில் போயிடுச்சு. இந்தியாவிலேருந்து மொத்தத்தில் எல்லாம் போயிடுச்சு. 2622 தெய்வ விக்கிரகங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸும் இருக்கும், அதில் மொத்தம் போயிடுச்சு. இது ஆத்தென்டிக்காக நீங்கள் எழுதலாம், இந்துக்காரங்க எழுதலாம், என்னை நம்பி வைக்கலாம். அப்படி இல்லைனா என்னை ப்ராசிக்யூட் பண்ணலாம். நீங்கள் போட்டு உங்கள் மேலே ஏதாவது பிரச்சனை வச்சா நான் நிற்பேன். அதில் 2012 யாரோ ஒருத்தன் வேலையில் இருந்தான். எங்கே இருந்தால் ஐடல் விங் சைடில் ஒரு ஆள் ஒல்லியாக மீசை வச்சுட்டு உட்காந்து. அந்த DIG அப்போ இருந்தார். அவர் இப்போ இருக்காரு இல்லையா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறோம். அவர் இருக்க போகும்போது என்ன வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தார். அவன் சிவப்பாக இருந்தான், ஆனால் இந்தியாக்காரன். அவன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனான். 80 விழுக்காடு அவன் எடுத்துருக்க சிலை எல்லாம் இவன் இங்கேருந்து எடுத்து 100 விழுக்காடு இவன் எடுத்தான்னா அந்த 100 விழுக்காடு சிலைகளை 80 விழுக்காடு பாம்பேக்காரன் எடுத்துருப்பான், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சான். இதை எல்லாமே அவனுடைய கேலரியில் வச்சுருந்தான். அவன் கேலரியில் வச்சுருந்தார். பாவம் பெரிய மனுஷன் வச்சுருந்தார். அவரோட சிலை வச்சுருந்தது தான் இந்த 2622 ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் கேலரியில் இருக்குது. 2012 இருக்குது. எப்படி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னா, இந்த குற்றவாளியை நான் பிடிச்சி வந்தேன் இல்லையா, ஆனால் அவரை தான் காப்பாற்றுறேன்னு சொல்லி என்னைய சொன்னாங்க. அவனை நான் காப்பாற்று 10 வருஷம் தண்டனை வாங்கிட்டு இருக்கு சார். அவர் விசாரிச்சேன்ல, தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அமெரிக்காவில்.
நல்லா புரிஞ்சுக்கிட்டு தகவலை 2012 பேட்ச் பேட்சாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தகவலை வாங்கினவர் தான் ரங்கராஜன் கோபாலன். அவர் ஒரு ஐயங்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வேலை பார்த்தவர் வெளிநாட்டுக்கார், அமெரிக்கன் எம்பேசியில் அவர் வேலை பார்த்தவர், ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, அவர் மூலமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது போக அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ப்ராசிக்யூட்டர்னா பெரிய ஆள், கேஸ் போடுறவர், சீஃப் ப்ராசிக்யூட்டர் மேத்யூ மெக்டொனால்ட்ஸ், அவரும் வர்றார். இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்ல ஏமாறி வரும் அவர். பிரெண்டன் ஈஸ்டர் 2 பேரும் வர்றாங்க உயிரோட. 2 முறை என்னை பார்க்குறாங்க. 2 முறையும் அவரை பார்த்து தகவலை பரிமாறுறேன். அவங்க தகவலை என்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டிய தகவலை அவருக்கு கொடுக்குறேன், நான் என்னுடைய தகவலை அவங்களுக்கு கொடுக்குறேன். 2 பேரும் பாருக்கிட்டு அதனுடைய விளைவு 2012 போன உடனே 100 வாரண்டுக்கு குறையாமல் எக்ஸிட் பண்ண அடின்னு அடிக்கிறார். 8 இடங்களில் அடிக்கிறார். 1 1242 டோர் நம்பர் மேடிசன் அவென்யூவில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் கேலரியில் அடிக்கிறார். அதுக்கடுத்து சோஃபியா செல்ஃப் ஸ்டோர் ஆம்ஸ்டர்டாம் அவென்யூ, இதெல்லாம் யார் சார் சொல்லுவோம், ஆம்ஸ்டர்டாம் அவென்யூவில் இருக்குது, அதில் ஒரு 3 இடத்த அடிக்கிறார். அதுக்கடுத்து சிர்கர் கேலரின்னு ஒரு அதே நியூயார்க்கில் லாங் ஐலாண்ட் சிட்டின்னு இருக்குது, அந்த இடத்துல இதை வச்சு அடிக்கிறார். இது மாதிரி ஒரு 8 இடத்துல ரெய்டு நடக்குது. அதில் கைப்பற்றப்பட்டது 2622 தெய்வ விக்கிரகங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு போடப்பட்டவை, திருடி கொண்டு போடப்பட்டவை, இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ண. அப்போல்லாம் சட்டம் இருக்குது, அரசாங்கம் உயிரோடு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சீஃப் மினிஸ்டர்லாம் உயிரோடு தான் இருந்தார், நல்லா தெரியும் உயிரோடு இருந்தார். இந்தியாவிலும் இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் இருந்தால் உயிரோடு தான் இருந்தார். நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன் செத்துட்டாங்களா என்னன்னு, ஆனால் உயிரோடு இருந்தார். அப்புறம் உயிரோடு இருக்க போகும்போது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா சார், புரியுதா இல்லையா? அப்படியோட வெளியே போயிடுச்சு. உயிரோடு தான் இருந்தார். பொன்மாணிகளும் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் திருட போகும்போது நான் இல்லை. திருடு முடித்த பிறகு என்னை போடுறாங்க, நான் பிடிச்சி போடுறேன். நான் பிடிச்சி வாயெல்லாம் கிளிக்கல. ஆண்டவன் எனக்கு ஒருத்தனை பிடிச்சி கொடுத்தான். அவனை பிடிச்சி கொடுத்து இங்கே கொண்டாந்து அவரை கொண்டாந்து இங்கே விசாரித்த பிறகு தகவலை கொடுத்தனுடைய விளைவு 2012 அதுக்கு பிறகு தான் இந்த தெய்வ விக்கிரகம் சீஸ் பண்ணுது. இன்னொருத்தர் யாரும் சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிறாங்களே ஏழை போட்டா தின்னாங்கன்னு, ரொம்ப கேவலமான ஆள்லாம் பேசுகிறாங்க. பெரிய ரேங்க்லாம் வச்சுட்டு ஒரு கழுதைக்கு ஒரு மண்ணாங்கட்டிக்கு அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏழியா நான் போலீஸ் ஆஃபீஸர் உள்ள 3 போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போட்டு பார்த்தா நான் போய் அவனை காப்பாற்றுறேன்னு டிஎஸ்பி 3 பேர் அரெஸ்ட். அடிஷனல் கமிஷன் அரெஸ்ட். இன்னொரு அடிஷனல் கமிஷன் அரெஸ்ட் பண்ண, கமிஷனர் HRNC அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சா மேஜிஸ்ட்ரேட்டு, நானும் அவரும் என் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, மேஜிஸ்ட்ரேட் போய் ஹலோ ரிமாண்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறது, வேலையை பறியாண்டு போயிடுவார். இண்டிபெண்ட் மேன் அவர் ரிமாண்ட் பண்ணுறாரு. அப்போ விசாரிப்பார். அப்போ தப்பாக போச்சுன்னா அவருக்கு அது பொறுப்பு இருக்குது, மாட்டிக்கிடுவார். அப்போ தப்பான ஒரு ஆளை பண்ண முடியாது. அதனால் 10 வருஷம் தண்டனை வாங்கி உள்ளே வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து வரப்பட்டதில் இப்போ கொடுத்துருக்காங்க சார். நான் பதவியை விட்டு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு போன வருஷம் இதை நீங்கள் அதிகப்படியாக உங்களை குறை சொல்கிறேன், தப்பாக எடுக்கக்கூடாது. ஆங்கில பத்திரிகை நார்த் இந்தியாவுக்கு கொண்டு போகிறது ஆக நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, இந்த 2622 தெய்வ விக்கிரகத்தில் 1414 தெய்வ விக்கிரகங்கள் ரெக்கார்ட் பண்ணதில் நான் போட்டு உயிரிமல்லே முன்னாடி என்கிட்ட கூடன்னு கேட்டேன். சார் சார்ஜ் ஷீட் நீங்கள் போடலை, நாங்களும் சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வெளியே வந்த பிறகு சார்ஜ் ஷீட் போட்டார் சத்தியமாக. அதனால் என்னை யாரும் கேட்கல முடியும். வெளியே வந்த பிறகு தான் சார்ஜ் ஷீட். 2010 வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இருக்கலாம். அப்போ போட்டார். அப்போ போட்ட பிறகு எனக்கு தகவல் கிடைச்சது, தூக்கி வாரி போட்டு இதை கொடுத்தது 8 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். வாஷிங்டன் டிசின்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா அமெரிக்காவில், அது எனக்கு தெரியுமில்ல எல்லாருக்கும். அதில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷனில் இருக்குன்ற அதை எடுத்து வேணாமா இல்லையா? என்ன சார் ஆப்போசிஷன் கேட்க வேணாமா இல்லையா? உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேண்டாத ஆள் யார்? உங்கள் மிஸ்டர் ஸ்டாலின். நீ கொதறவரை இதை வச்சு அழகாக கேட்கலாமே. அப்போ உங்களால் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். விரோதி, தெய்வத்தோட விரோதி, கோயிலோட விரோதின்னு கணக்கு போடணுமா இல்லையா? அப்படிதானே போட முடியும், வழி இல்லையே. ஐம்பொன் நாங்கள் செப்பு திருமணி தான் சார். ஐம்பொன்பாங்க நீங்கள் குழம்பிக்கிட்ட வேணாம் சார். ஐம்பொன்னு ஒரு பெரலையை கிளப்பிட்டாங்க. செப்பு திருமணி 80% செப்பு இருக்கும், 13% வந்து காப்பர் இருக்கும். 80% காப்பர் இருக்கும், 13% இது பித்தளை இருக்கும். அதுக்கடுத்தது வெள்ளி ஈயா இருக்கும். அதுக்கடுத்தது கோல்டு இருக்கும் 1%. வெள்ளி இருக்குது, வெறுமனை வெள்ளி, அது ஒரு 1%. மொத்தத்தில் கொஞ்சம் மாறி மாறி. ஆனால் 80% 83% செப்பு இருக்கும். இதுதான் சார் செப்பு திருமணி. அதுக்காக விலை இல்லை சார், அதோட வயது. அப்படின்னா அந்த இது சிலை செஞ்சப்ப அவன் காட்டு நாட்டியாக இருந்திருக்கான். அவன் பார்க்கணும், என்னடா நம்மளுக்கு இந்த வருஷத்தில் தஞ்சாவூர் சிலை இருக்க செஞ்சு கொடுத்து. அவர் யார்? ராஜராஜ சோழன். தப்பாக சொல்லுவீங்க இல்லையா? அவரும் அவரோட பொண்டாட்டியோட சிலையை செஞ்ச வருஷம் யாருக்கும் தெரியுமா? யார் செஞ்சான்னு சொல்ல முடியுமா? எத்தனை யூடியூப் பார்க்குறீங்க? எத்தனை யூடியூப் எத்தனை பேர் ஹிஸ்டாரியன் இருக்காங்க?
எத்தனை பேர் ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஆள் சொல்கிறாங்களா அந்த தெய்வ விக்கிரங்க தஞ்சாவூரில் நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜராஜன் சிலை, அதோட அவரோட பேர் ஸ்வஸ்டி ஸ்ரீ உடையார் ராஜராஜத்துக்கு. உடையார்னா சாமின்னு அர்த்தம், புரியுதா? அதுக்கு அடுத்தது அவர் பொண்டாட்டி லோகமாதேஸ்வரி, லோகமாதேவி அப்படிம்பாங்க. அதுக்காக அவள் கட்டின கோயிலுக்கு பேர் லோகமாதேஸ்வரம் அப்படிம்பாங்க. இந்த 2 பேரோட தெய்வ விக்கிரகம். இந்த 2ஐயும் செஞ்சவன் யாருன்னா பொய்கை நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அன்னைக்கு. அந்த பொய்கை நாட்டு கிழவன்னா சீஃப், ஒரு ஜெனரல், சண்டை போடுறவன், தளபதி வச்சுக்கலாம். அவன்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் கோயிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கு சீஃப் அவன் தான். அவன் பேர் மரவனார், இதுதான் பேர் மரவனார். ஆதித்ய சூரியன் என்ற தென்னவன் மூவேந்த வேளான் தான் அவன் பேர். அவன் 13 சிலை செய்கிறான். அந்த 13 சிலையில் இந்த 2 சிலை ஐயாவோட, அவன் ராஜராஜ சோழனுடைய சிலையும் அவனுடைய மனைவியோட சிலை. அவரை செஞ்சவனை மறக்கக்கூடாது. அவர் கோயிலை கட்டினவர் மறக்க மாட்டேங்கிற சிலை செஞ்சவரை மறக்கக்கூடாது. அவர் மரவனார் ஆதித்ய சூரியன் என்ற தென்னவன் மூவேந்து வேளான் பொய்கை நாட்டு கிழவன். இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இல்லை சார்.